அந்த கோபுரம் தாங்க சொன்னீங்களா சாமி? அதை இடிச்சு சாறு எடுத்து எண்ணெயில் காய்ச்சி தலையில் தானே முடி வளரும். எந்த எண்ணெயில் சாமி? தேங்காய் எண்ணெயில். அந்த இலையை காட்டின கோபுரம் தாங்கி அது. இந்த மலையில் ஒரு அபூர்வமான மலை, நிறைய ஆடு மாடு வச்சு அழிச்சு இருந்தாலும் ஏதோ ஒன்று ரெண்டு தப்பிச்சிருக்கு. கண்ணில் பார்த்து எனக்கு சந்தோஷம். காலையில் இந்த சிவபெருமான கும்பிட வந்தோம். சென்னையிலேருந்து வந்தாங்க, இன்னும் வெளியூர்லேருந்து தான் வந்தாங்க. பூபாலன் சாமி அங்கே 18 சித்தர்கள் வச்சு கும்பிடக்கூடியவர். அவர் குடும்பத்தாரும் அனைவரும் அங்கேருந்து வந்து அவருடைய சீடர்கள் பக்தர்கள் எல்லாருமே வேன் வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. நாமளும் அதே மாதிரி வந்து பார்த்தோம். அபூர்வமான மூலிகைகள் இருக்குது. மெயினாக இந்த இடம் வந்து நல்லபடியாக வரணும். ஆதி காலத்தில் வெள்ளைக்காரங்காலத்திலே இருந்திருக்கு. 2வது சித்தர்கள் காலம் யுகம் அப்புறமேல் வேறு மாதிரி வரும்போது நாட்டை அழிக்க போது எல்லாத்தையும் அழித்து நாசம் பண்ணி கல்லுகள்லாம் உடைச்சிட்டாங்க. இப்போ மீண்டும் அதே மாதிரி சித்தர்கள் யுகம் பிறக்கிறனால யாரோ ஒரு கட்டி வச்சு போனாங்க. அதை மறுபடியும் உருவாக்குறதுக்கு மீண்டும் எல்லோரும் வந்து எல்லோரும் படிகள் போடுறாங்க. எல்லோரும் படிக்கட்டு போட்டு வருடம் அந்த விழா நடத்துகிற மாதிரி நீங்கள் வந்து எல்லா விழா நடத்தி கலந்துக்க. ஒரு படி என்ன விலையோ தெரியாது. முன்னையெல்லாம் நமக்கு பார்க்க போனால் 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபான்னு சொன்னாங்க. எப்படியும் 1000 ரூபா, 2000 ரூபா. ஒரு குடும்பத்துக்கு ஒரு படி போட்டால் கூட ஒரு 1000 படி, 1008 படி போடலாம். எல்லோரும் வந்து போட்டு கொடுங்க. பூவரசு மரம் பேர், புரச மரம்னு பேர். அது சாமி பூவரசு, புரசு. பூவரசு வேற, புரச மரம். இது புரசுன்னு பேர். நீங்கள் வந்து ஒவ்வொரு ஊருக்கு சொல்லுவாங்க. நம்ம பாஷையில் இங்கே சொல்கிறது. இதனுடைய பூ வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். இது வந்து வேறு எடுத்தால் பெயிண்ட் அடிப்பாங்க. அந்த காலத்தில் ப்ரஷ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பெயிண்ட் அடிக்க ஆகும். வெள்ளை அடிக்கிறதுக்கு, சுண்ணாம்பு அடிக்க, பெயிண்ட் அடிக்க ஆகும். கிளிமூக்கு மாதிரியே இருக்கும் அதோடைய பூ. இன்னும் அடுத்த மாதம் பூக்கும். இது ரொம்ப